உணர்வு, வலி, நோய், சாவு எல்லாமே இந்த ஜீவகாந்த ஓட்டம் சரியாக இருந்தால்தான் நல்லா இருக்கும் உடம்பு. அது எதாயிலும் கொஞ்சம் முரண்பட்டு இதானால் தடுத்ததே ஆனால் இது உடலில் நோயாகவும் வருது. இதை தெரிந்து கொண்டால் இந்த ஜீவகாந்த சக்தி ஓட்டம் தடைப்படாது இருப்பதற்கும், சிறு சிறு தடை இருந்தாலும் தானாகவே நீங்கி கொண்டு அந்த ஓடுவதற்கு ஏற்றவாறு நாம் அந்த ஜீவகாந்த சக்தியை உடலில் போதிய அளவில் வச்சுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், நாம் எந்த செயல் செய்தாலும் அதனால் அந்த ஜீவகாந்த அலை பாதிக்கத்தான் படும். ஆனால் அதை நல்ல முறையில் நாம் சேமித்து வச்சுட்டு இருந்தோம்னா சக்தியை, அப்படி பாதிக்கக்கூடிய அளவில் ஏற்பட்ட எந்த தேக்கமும் உடனடியாக நிவாரணம் ஆகிடும். அப்படி நிவாரணம் ஆகிற அளவுக்கு நாம் பயிற்சியினால், உடற்பயிற்சியினால் இந்த ஜீவகாந்த சக்தியை ஓட்டத்தை சரியாக வச்சுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இந்த மூன்றும் சரியாக இருக்கணும் நம்ம உடலில். காற்றோட்டம் என்றது சுவாசம், நுரையீரல் சரியானபடி இயங்கணும். ரத்தம் உடலில் ஓடிட்டு இருக்குது இல்லையா, அந்த இரத்த ஓட்டம் சரியாக இருக்கணும், எந்த இடத்துலையும் தடை இல்லாத. வெப்ப ஓட்டம் நமக்கு அந்த இரத்தத்தில் உள்ள ரசாயனங்கள் சரியான முறையில் இயங்கணும்னு சொன்னால் 98.6 ஒரு நம்ம உடல் சூடு அந்த அளவு இருந்தால் தான் ரத்தத்தில் உள்ள கெமிக்கல்ஸு, ரசாயனங்கள் சரியாக இருக்கும். அப்படி பார்த்து கொள்றதுக்கு நாம் வேண்டிய ஏற்பாடு செய்து கொள்ளணும். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.